வரைக்கும் ஃபுல் எபிசோட பாருங்க. கேக்குற கேள்விக்கு சரியான பதில் சொல்ற ஃபர்ஸ்ட் 3 பேரோட பேரு அடுத்த எபிசோட்ல ரிலீஸ் ஆகும். நீங்க பதில் சரியா சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்சவங்க பேரை கூட சொல்லலாம். அந்த பேர் கூட அடுத்த எபிசோட்ல ஒரு கதாபாத்திரத்துக்கு வச்சு எபிசோட் வரும். Thank you friends. மாமா ஐயோ ஜோதி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மாமா? தமிழ்செல்வி என்ன பண்ணிட்டு இருக்க? அது வந்து ஜோதி ஒண்ணும் இல்ல, தமிழ்செல்வி கீழே விழ போனா அதான் பிடிச்சேன். ஜோதி எதுக்கு இப்ப கத்துற? நான் தான் அவளை தண்ணி எடுத்துட்டு சொன்னேன். அவ மாப்பு போட்டுட்டு இருந்தா, அதுல வலிக்கிட்டு விழ போனா நான் பிடிச்சேன், வேற ஒண்ணும் இல்ல. இல்ல மேடம், தெரியாம தான் விழ போனேன். சார் பிடிச்சிட்டாரு. நல்ல நாடகம் ஆடுறா, நல்ல மாமா மயக்க பாக்குறா. நீ முதல்ல வெளிய போ. சரிங்க மேடம். தமிழ்செல்வி ஒரு நிமிஷம் நின்னு. உனக்கு என்ன உடம்பு சரியில்லையா? உடம்புல நெருப்பா கொதிக்குது. ஆமா சார், நைட்ல இருந்து ஒரே ஜுரம். அதுக்கு நீ இவ்வளவு ஃபீவரோட வேலை பார்க்கலாமா? முதல்ல நீ வீட்டுக்கு கிளம்பி, நாளைக்கு வா. முதல்ல டாக்டர்ட்ட போ, இல்ல நான் வேணா கூட்டிட்டு போட்டுமா? இல்ல இவர கூட்டிட்டு போயிடுற மாமா. நீ எதுக்கு அவள ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போணும்? அதெல்லாம் இல்ல ஜோதி, பாவம் நம்ம வீட்ல வேலை பார்க்கற பொண்ணு உடம்பு சரியில்லை, அதுதான் கேட்டேன். அதெல்லாம் அவ பாத்து பா, நீங்க உங்க வேலைய பாருங்க. ஏய் இங்க வா. என்னடி மாமா கிட்ட நடிச்சிட்டு இருக்கியா? ஒழுங்கா முதல்ல வெளிய போடி. இல்ல மேடம், நான் எதுவும் பண்ணல மேடம். நல்ல நடி, நாடகம் போடு. முதல்ல வெளிய கிளம்பு போ. பேசாம நம்மளும் வலிக்கி விடுற மாதிரி ஆக்ஷன் விடலாமா? மாமா நம்மள வந்து பிடிப்பாருனே. ஆமா ஆமா, அந்த வேலைக்காரி தமிழ்செல்வியை காப்பாத்தும் போது நம்மள காப்பாத்த மாட்டாரா என்ன? ஜோதி சரியான ஐடியா அடி உனக்கு. தமிழ்செல்விக்கு மட்டும் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது, நமக்கு எல்லாம் ஃபெயில் ஆகுது. மாமா, இந்த வீடு தான் உங்க அக்கா சொன்னுச்சு வேலை செய்ய. ஆமாண்டி மொட்டச்சி, இரு கூப்பிடுறேன். ஐயா ஐயா, யாராவது இருக்கீங்களா வீட்டுல? யாருப்பா? சொல்லுங்கப்பா. ஐயா, நான் லதாக்கா சொல்லி வந்தேன், வீட்டுல வேலை இருக்குன்னு சொன்னீங்களாமே. ஆமா, மாட்டு தொழுவத்துல சாணி நிறைய சேர்ந்து போய் கிடக்கு, அது அள்ளி போட ஆளு கேட்டேன். நீங்க? அது அள்ளி போட தான் வந்திருக்கோம். சாணி அல்லவா வந்திருக்கீங்க? உங்க மூஞ்ச பார்த்தா அப்படி தெரியலையே. ஏன் இந்த மூஞ்சில சாணி அல்லாதா? சாணி அல்றதுக்கு மூஞ்சி வேணுமா? அட ஏங்க. அது இல்லம்மா, சாணி அல்ற வேலையை பாக்குற மாதிரி தெரியலையேன்னு தான் கேட்டேன். அதெல்லாம் செய்வோங்கய்யா, எங்கன்னு சொல்லுங்க, நாங்க போய் சரி சரி, ஒழுங்கா வேலை பார்க்கணும் சரியா? பின்னாடி மாட்டு தொழுவம் இருக்கு, அங்க இருக்கிறது அள்ளி லாரியில ஏத்தணும். ஆமா, பெரிய தங்க சுரங்க தள்ளி கொட்டணுமாக்கும். சாணி அல்றதுக்கு ஒழுங்கா வேலை பார்க்கணுமா? என்னம்மா முணுமுணுக்குற? மொட்டைச்சி செத்த சும்மா இருடி. இந்த வேலையை பார்த்துதான் நம்ம அந்த ஆட்டுக்குட்டியை மீட்டு எடுக்கணும். இல்லன்னா எங்க அக்கா 1 இல்ல 2 இல்லன்னு ஆக்கிரும், சொல்லிட்டேன். சரி சரி, வந்து தொலைகிறேன். எல்லாம் ஒன்னாலதான் என் தலையெழுத்து. சாணி எல்லாம் வேண்டியதா ஆயிடுச்சு. ஒண்ணும் இல்லையா, நாங்க போய் செய்யறோம், நீங்க போங்க. சரி சரி, வேலையை முடிச்சிட்டு வந்து சொல்லுங்க, காசு தரேன் சரியா? அப்புறம் இன்னொரு விஷயம், மாடுலாம் பார்த்து ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. எல்லா மாடும் கொஞ்சம் வெறி பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். புது ஆளுங்களை பார்த்தா முட்டிரும். இது வேறையா? இன்னும் என்னென்ன கொடுமை இருக்கோ மொட்டச்சி, இதெல்லாம் உனக்கு தேவையாடி? யோ, என்னையா குடல புரட்டுது? இவ்வளவு நாத்தம் நாறுதே, எப்படியாவது அள்ளி கொட்டுறது? மொட்டைச்சி செத்த சும்மா இருடி, வேற வழி இல்லடி, நம்ம அள்ளி கொட்டி தான் ஆகணும். வா சர வேலையை பார்ப்போம். யோ மாமோ, செம்ம வாடம் அடிக்கிறியா? எப்படியா இது பண்றது? பண்ணிதான் ஆகணும்டி மொட்டைச்சி, இரு நான் போய் சட்டி எடுத்துட்டு வரேன். ஐயோ, எனக்கு வந்து ரோதனைய பாருங்க. இந்த சாணி அல்ற வேலையை கொடுத்துட்டாளுங்க. இதுங்க வேற கத்திக்கிட்டு இருக்குங்க, எப்படி சாணி அள்ள போறணும்? இந்தாடி மொட்டைச்சி, சட்டிய பூடி, சாணி அள்ளி போடுவோம் வா. யோ மாமோ, முன்ன பின்ன இந்த வேலை செஞ்சு எனக்கு பழக்கம் இல்லையா? நான் மட்டும் என்ன சாணி அள்ளியவா பிறந்தேன்? அடி ஏண்டி நீ வேற? நான் அப்பவே சொன்னேன், அந்த ஆட்டை விட்டுடியா, கொடுக்காது. இதுல தேவையா உனக்கு? போ, இதுல என்ன வேற கோத்து விட்ட. வா போய் அள்ளுவோம். இந்தாடி மொட்டைச்சி, அங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? வந்து சாணி அள்ளுடி. வரேன் வரேன் வரேன். ஐயோ, இந்த கையால சாணி அள்ள வச்சுட்டாளுகளே அந்த குண்டச்சி. பாரியா, உங்க அக்கா பண்ண வேலைக்காக நம்ம சாணி அள்ளுற நிலைமைக்கு வந்துட்டோம். உங்க அக்காக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்ல பாரு. விட்ரி மொட்டைச்சி, சீக்கிரம் அந்த தமிழ்செல்வி நம்ம வீட்டு மருமகளாகி அவங்க குடும்பத்தையே ஆட்டி படைக்கிறோம், சொல்லிவிட்டேன். நீ இதேதான் சொல்ற. அந்த குட்டியும் வழிக்கு வர மாட்டா, நீயும் கல்யாணத்தை பத்தி பேச மாட்ட. என்னதான் பண்றதோ? அது இல்லாம ஒரு லூசு புள்ளைய பெத்து வச்சிருக்கோம், கூல் சுரேஷ. அவனும் எங்கிட்டு திரியறானோ, ஆள் அட்ரஸே காணோம். இல்லடி பொன்வண்டு, இந்த தடவை லேஸ்ல நான் விடுறதா இல்ல. சீக்கிரம் தமிழ்செல்விக்கும் நம்ம கூல் சுரேஷுக்கும் கல்யாணம் நிச்சயதார்த்தம் பண்றனா இல்லையான்னு பாரு. பாப்போம் பாப்போம், வா முதல்ல இந்த சாணியை போய் கொட்டுவோம். வாட தாங்கலையா? வாமா பூஜா, வா வா உள்ள வாமா.
மாமா இதான் நம்ம வீடு, வந்து உட்காருமா. பார்வதி, பாண்டி, சேத்த வாங்க இங்க. ஏனுங்க எதுக்குங்க கூப்பிட்டீங்க? யாருங்க இது? இது என் தோஸ்து மவ பூஜா, தெரியும்ல, சின்ன பிள்ளைல பாத்திருப்பியே, கோடம்பாக்கத்துல இருக்கா சென்னையில. இப்போ ஒரு வேலை விஷயமா பாப்பா வந்துச்சு, அதான் வீட்டுக்கு வரைச்சு கூட்டிட்டு வந்தேன். வணக்கம் ஆண்டி. வணக்கம் பூஜா, எப்படி இருக்க? வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்க ஆண்டி. பாப்பா பாண்டி, இது என் ஃப்ரெண்டு மக, பேர் பூஜா, உன்னை பக்கத்தான் வந்திருக்கு. வணக்கம் பாண்டி, எப்படி இருக்கீங்க? நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன், உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாமே, கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இப்ப பரவாயில்லையா? இப்போ பரவாயில்ல பூஜா, ஐம் ஃபைன். சரி சரி, கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணாம ஹெல்த் பாத்துக்கோங்க. எல்லாம் சரியாயிடும் ஆண்டி, கவலைப்படாதீங்க. ஆமாமா பூஜா, நானும் அந்த கடவுள்கிட்ட வேண்டிட்டு தான் இருக்கேன், எல்லாம் சரியாயிடும். சரி சரி, இருமா, டீ காஃபி குடி. தமிழ்ச்செல்வி, தமிழ்ச்செல்வி, டீ கொண்டா. டீ கொண்டு வந்துட்டேயா. பூஜா குடுமா தமிழ்ச்செல்வி. பூஜா டீ எடுத்துக்கோ. டீ எடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹோ, இந்த பொண்ணு தான் பாண்டிக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்களா? உங்க தங்கச்சி பொண்ணா அது? என்னது இந்த தமிழ்ச்செல்வியை பார்த்து பாண்டி மாமா கூட கல்யாணமான்னு கேக்குறா? ஐயோ இல்லம்மா பூஜா, இது எனக்கு தெரிஞ்சவரோட பொண்ணு ஒத்தாசைக்கு வந்திருக்கு. அந்த அங்க நிக்கிறாளா, அதான் என் தங்கச்சி பொண்ணு, பேர் ஜோதி. அவளுக்கும் பாண்டிக்கு தான் கல்யாணம் நிச்சயம் பண்ணலான்னு இருக்கோம். ஓ சாரி சாரி ஜோதி, சாரி. இவங்க பார்க்க ரொம்ப அழகா லட்சணமா இருந்தாங்க, அது இல்லாம இவங்க ஜோடி பொறுத்து சூப்பரா இருந்துச்சா, அதான் கேட்டுட்டேன். சாரி, தப்பா எடுத்துக்காதீங்க. சொல்றதையும் சொல்லிட்டு தப்பா எடுத்துக்காதீங்க. பரவாயில்ல பரவாயில்ல, இருக்கட்டும். உண்மையாலுமே டீ ரொம்ப சூப்பரா இருக்கு தமிழ்ச்செல்வி, நல்லா இருக்கு. ஆமா ஆமா, தமிழ்ச்செல்வி நல்ல டீ காஃபி எல்லாம் போடுவா. இந்த மாமாக்கு இதெல்லாம் கேட்டாங்க. தமிழ்ச்செல்வி, அதான் டீ கொடுத்துட்டு உள்ள போய் வேலையை பாரு. நல்ல மாமா கிட்ட ஒட்டி ஒட்டி நின்னு உராசி ஐஸ் வைக்க பாக்குறா. உண்மையிலே இந்த வில்லேஜ் சூப்பரா இருக்கு. கிராமத்துல என்ன ஒரு நிம்மதியா இருக்கலாம், ஆனா சென்னைலாம் அப்படி கிடையவே கிடையாதுப்பா. உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அங்கிள். அப்புறம் என்னமா பூஜா, ஒரு 2 நாள் இருந்துட்டு போறது நம்ம வீட்ல? ஐயோ முடியவே முடியாது ஆண்டி, அங்க நிறைய ஒர்க் இருக்கு. நானே இப்போ ஒர்க் விஷயமா தான் வந்தேன். பாண்டிக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னாலா, அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன், வேற ஒண்ணும் இல்ல. சரிம்மா, நீ எப்ப ஃப்ரீயா இருக்கியோ இங்க வா, நானும் உனக்கு அப்பா மாதிரி தான். சரியா, எங்க வீட்டு கதவு எப்போதும் திறந்திருக்கும், நீ எப்ப வேணா வந்து தங்கிக்கலாம். ஓகே அங்கிள், அப்ப நான் புறப்படுறேன். ஆண்டி வரட்டுமா? சரிம்மா பூஜா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. அப்பா அம்மா கேட்டேன்னு சொல்லுமா. ஓகே ஆண்டி. சரி நான் வரேன் ஜோதி. சாரி, நான் சொன்னது தப்பா எடுத்துக்காதீங்க. பாண்டி வரேன், டேக் கேர். ஓகே பை. உண்மையாலுமே உங்க ஃப்ரெண்டு பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு இல்ல, சின்ன பிள்ளைல பார்த்தது துரு துருன்னு இருப்பா. ஆமா ஆமா. மச்சான், வாடா சுனிலு, உன்னதான் தேடிட்டு இருக்கேன், இன்னும் ஆளை காணமே, ரொம்ப போர் அடிக்குது. சரி வா, ரூம்ல போய் பேசுவோம். இந்த அடுத்த 7:30 வந்துருச்சுல, வேற வேலை. இந்த வந்துட்டு போன பூஜாவும் தமிழ்ச்செல்வியை பார்த்துட்டு பொண்ணான்னு கேக்குது. இந்த சுனில் பையனும் மாமா கேட்டு ஏத்தி விடுவான் தமிழ்ச்செல்வியை பத்தி. இதுங்கள்ட்ட இருந்து காப்பாத்தி எப்படி மாமா கல்யாணம் பண்ண போறனோ ஜோதி. அப்புறம் மச்சான், உடம்பு இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்லையா? வலியெல்லாம் ஒன்றும் இல்லைல்ல? அட ஏண்டா சுனிலு, ஒரே போர் அடிக்குது. ஞாபகம் வருதோ இல்லையோ, இந்த ரூமையும் ஹாலையும் சுத்தி சுத்தி வர வேண்டியதா இருக்கு, கடுப்பா இருக்குடா. என்னடா பண்றது, கொஞ்ச நாளைக்கு அப்படிதான் இருக்காகணும். நீ வேற மறந்துட்டு எல்லாத்தையும், அதனால வெளியே விட பயப்படுவாங்கல்லடா. அதுக்கு நீ எம்பிட்டு நாள் தான் இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது, ரொம்ப கடுப்பா இருக்குடா சுனிலு. என்னை எங்கேயாவது கூட்டிட்டு போடா. ஐயோ, நான் கூட்டிட்டு போனா உங்க அம்மாவும் அப்பாவும் என்ன திட்டுவாங்கடா, பேசாம இருடா, அதெல்லாம் வேணாம். டேய், எத்தனை நாளைக்கிட்ட பார்த்த மூஞ்சே பார்த்துட்டு இருக்கிறது சொல்லு. நீயே கொஞ்சம் வெளியே போனாதான் எனக்கும் ரிலாக்ஸ் ஆகும். மைண்ட் எல்லாம் ரொம்ப அப்படியே குழப்பமா இருக்கு, என்ன ஏதுன்னு. கூட்டிட்டு போடா, நான் பேசிக்கிறேன் அப்பா மாட்டேன். நீ பேசிக்கிறேன்னா சரி, நான் கூட்டிட்டு போறேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்க வீட்டுல எதுவும் சொல்லாம வந்தா சரி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி இரு, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன், 2 பேரும் சேர்ந்து வெளியே போவோம். சரி சரிடா. அண்ணா அண்ணா, இந்தாங்கண்ணா தண்ணி. குடுமா. என்னண்ணா சொன்னார் அவரு? ஏதாவது சொன்னாரா? இல்லம்மா, அவனுக்கு இந்த வீட்லயே இருக்க பிடிக்கலையா, வீட்டுக்குள்ளேயே இருக்க ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்றான், வெளியே கூட்டிட்டு போடான்னு சொல்றான். ஏன்னா அவர் இந்த மாதிரி நிலைமையில வெளியெல்லாம் போலாமாண்ணா? டாக்டர் எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருண்ணா. தெரியுமா, நான் எவ்வளவு சொல்லியும் கேட்க மாட்டேறான். நான் பேசிக்கிறேன், நீ கூட்டிட்டு போயிட்டு வந்து நீயே வந்து விடுறாங்கிறான். சுனிலண்ணா, இருந்தாலும் எனக்கு பயமா இருக்குண்ணா, பாத்துக்கோங்கண்ணா. சரிம்மா, நான் பாத்துக்கிறேம்மா, நீ ஒன்னும் கவலைப்படாத. அவன் என் ஃப்ரெண்டு, அவனுக்கு ஒன்னும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன். அண்ணா அது மட்டும் இல்ல, அவர்கிட்ட எந்த உண்மையும் டக்குன்னு சொல்லிடாதீங்கண்ணா, அவர் அது மூளைக்கே அதிர்ச்சி ஆயிடுமா, அதனால சொல்லிடாதீங்க, பொறுமையா இருங்க சரியா, அவரா தெரிஞ்சுக்கிட்டும். நீ எவ்வளோ நல்ல பொண்ணு, மற்ற பொண்ணாக இருந்தால் என்னை பற்றி சொல்லி தெரிய வைங்க அப்படின்னு கேட்குங்க. ஆனால் நீ அவன் உடம்புக்காக நீ இப்போ சொல்ல வேணாங்கிற. அவன் கண்டிப்பாக சீக்கிரம் சரியாயிடுவான், நான் எதுவும் சொல்ல மாட்டேன் சரியா? சரிண்ணா. அப்புறம் இன்னொரு விஷயம், அவர் அந்த ஆத்தங்கரைக்கிட்ட கூட்டிட்டு போங்கண்ணா, அங்கதான் நாங்கள் அடிக்கடி பேசுவோம். அங்கே போனால் அவருக்கு ஏதாவது ஞாபகம் வருதான்னு தெரியும், தயவு செஞ்சு அங்கே கூட்டிட்டு போங்கண்ணா. சரி தமிழ்ச்செல்வி, நான் பார்த்துக்கிறேன், நீ போ. என்ன சுனில், என்ன சொல்றாரு உன் ஃப்ரெண்டு? எங்க உன் ஃப்ரெண்டு? அவன் குளிக்க போயிருக்கான், அவனுக்கு வீட்டுக்குள்ளேயே ஒரு மாதிரி இருக்கான், அதான் வெளியே கூட்டிட்டு போ சொன்னான். என்ன சுனில், நீ தான் காரணமா? மாமா வெளியில போக கூடாதுன்னு தெரியல, டாக்டர் சொல்லிருக்காங்கல, அப்புறம் எப்படி நீ கூட்டிட்டு போவ? அத்தை மாமாட்ட சொல்லவா? இங்க பாரு ஜோதி, நான் வேணாம் தான் சொன்னேன், அவன் தான் வெளியே கூட்டிட்டு போன்னு சொன்னான். அவங்க அம்மா அப்பாட்ட பேசிக்கிறேன்ட்டான். அப்புறம் உங்க மாமாட்ட நீ பேசிக்கோ, எனக்கு ஒண்ணுப்பா.
இங்க பாரு சுனில், நீ கூட்டிட்டு போறது பெரிய விஷயம் இல்ல. தமிழை பத்தி ஏதாவது சொல்லணும்னு நினைச்சேன், உன்னை உயிரோட வர மாட்டேன்னு சொல்லிட்டேன். அவன் ஞாபகமே வரக்கூடாது. ஏதாவது தெரிஞ்சிச்சு அப்புறம் இருக்கு உனக்கு. சுனில் போலாமாடா? போலாம்டா மச்சான், வா போலாம். சுனில் சொன்னதெல்லாம் ஞாபகத்துல இருக்கட்டும், சொல்லிட்டேன் சரியா? ஐயோ ஐயோ, தமிழ்ச்செல்வி மாதிரி நல்ல பொண்ணு இருக்கு. ஆனா இவ பாரு, இந்த மாமன் கிடைக்கிறதுக்காக என்னெல்லாம் சொல்றான்னு. தமிழ்ச்செல்வியும் பாண்டி எப்படியாவது ஒண்ணு சேர்ந்துடணும். கடவுளே. சுனில் என்ன பண்ற? வாடா. இந்த வரேன் மச்சான், வரேன். என்னப்பா சாணிலாம் அள்ளி கொட்டிட்டீங்களா? எல்லாம் முடிஞ்சிச்சுயா. எல்லா சாணியும் அள்ளி கொட்டிட்டோம். இனிமே மாடு சாணி போட்டாதான் சாணி இருக்கும். சும்மா இரு மாமோய், அவர் பாட்டுக்கு இருந்து புடிச்சு கொட்டிட்டு போங்கன்னு சொல்லிட போறாரு. வாயை மூடு. சரி இந்தாங்க, இதுல 1000 ரூபா இருக்கு, வாங்கிக்கோங்க. ஆளுக்கு 500 ரூபா. என்னது 1000 தானா? என்ன மாமா இவ்வளவு கம்மியா சொல்றாரு? என்னய்யா 1000 ரூபா தான் தரீங்க? என்னப்பா சாணி எல்லாம் 1000 தான், பின்ன 50,000 கிடக்குறது என்ன ஐடி ஆபீஸா? சாணி எல்ல போடுற வேலை தானே. 1000 ரூபாவே அதிகம். அது உங்க அக்கா முகத்துக்காக கொடுக்குறேன். வேணா வாங்கிக்கோங்க, வேணாட்டி போங்க. என்ன மாமா இப்படி சொல்றாரு? 1000 ரூபாய் எந்த மூளைக்கு பத்தும்? ஆட்டை திருப்பவே 5000 வேணும், மேற்கொண்டு காசுலாம் வேணுமே. மொட்டச்சி சட்டு சும்மா இருடி. இன்னைக்கு கொடுக்கறத வாங்கிக்குவோம், நாளைக்கு மேல ஏத்தி கேட்போம் சரியா? இல்லைன்னா இந்த 1000 ரூபாவும் போயிடும். சரி வாங்குங்க. நீங்க கொடுங்கய்யா. இந்தாங்க போயிட்டு வாங்க. நாளைக்கு வரீங்க வேலைக்கு? சரி இன்னைக்கு எப்படி வேலை பார்த்துருக்கீங்கன்னு நான் போய் பாக்குறேன். நாளைக்கு வாங்க. கொடுத்தது சாணி அல்ற வேலை, அதுக்கு எம்பிட்டு அதிகாரம் பாத்தீங்களா மாமோய்? அதை விடுறி மொட்டச்சி. 2 நாள் தான் டைம் கொடுத்துருக்காக்கா. 1000 ரூபா தான் இருக்கு. மேற்கொண்டு 4000 நம்ம எங்கடி போறது? நாளைக்குள்ள ஆட்டோ திருப்பி ஆகணும். விடு மாமோய், நாளைக்கு வந்து பேசிக்கலாம். ஏதாவது அட்வான்ஸா பணம் தருவீங்களான்னு கேட்டு பாப்போம். வாங்க இப்ப போவோம். சரிடி வாடி போவோம். வாடி ஜீவிதா, வேலை முடிஞ்சது. இப்பதான் பஸ்ஸுக்காக காத்துட்டு இருக்கேன். ஏண்டி நம்ம ஊர்ல என்னைக்குதே ஒழுங்கா பஸ் வந்திருக்கு? வாடி வண்டியில கூட்டிட்டு போறேன். இல்லடி, ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கேன். இப்ப வந்துரும்னு நினைக்கிறேன். அப்படியே வந்தாலும் கூட்டமா தான் வரும். வா நம்ம கூட்டிட்டு போறேன். சரி வாழ பாத்தியா இப்ப எப்படி இருக்காரு? அதே மாதிரி தாண்டி இருக்காரு. ஆனா கொஞ்சம் ஞாபகம் வருதுன்னு சொல்றாரு. ஆனா நல்லா பேசுறாரு. ஆனா நடப்பு தான் இருக்க மாட்டுது. நீ கொஞ்சம் பேசுடி. பேசதான் அவருக்கு ஞாபகம் வரும். பழசுல நடந்தது ஏதாவது அவருக்கு ஞாபகப்படுத்துற மாதிரி சொல்லு. ஆமாண்டி, இருந்தாலும் பயமா இருக்குடி. எங்க ரொம்ப சொன்னா அவருக்கு மூளைக்கு அதிர்ச்சி ஆகி ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. பொறுமையா தான் சொல்லணும். இன்னைக்கு அந்த சுனில் அண்ணன் தான் வந்தாரு. ஆத்தங்கரைக்கு கூட்டிட்டு போக சொல்லியிருக்கேன். ஆத்தங்கரைக்கு? அதுக்கு எதுக்குடி? இல்லடி, நானும் அவரும் அடிக்கடி அங்கதான் பேசுவோமா. சரி அந்த சுனில் அண்ணனை கூட்டிட்டு போச்சானே, அவருக்கு ஏதாவது ஞாபகம் வருமானு போயிருக்காங்க. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. கவலைப்படாதடி, எல்லாம் சரியாயிடும். சீக்கிரம் நீங்க சேர்ந்துருவீங்க பாரு. ஆமாண்டி ஜீவிதா, பாப்போம். சரி வா, உன் கூட வேற பஸ் வந்த பாடு இல்ல. நான் தான் சொன்னேன்ல, நம்ம ஊர்ல கரெக்டான டைம்க்கு என்னைக்கு பஸ் வந்திருக்கு. வா உட்காரு, நான் வண்டியிலே கூட்டிட்டு போறேன். வண்டி மட்டும் இல்லைன்னா அவ்வளவுதான் போல ஊருக்குள்ள.